Hello everybody, hi, good evening, welcome to Vedantu and நான் உங்கள் Shravanee ma'am. ஸோ இன்னைக்கு நம்ம ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ரெண்டு மெக்கானிசம் வந்து நம்ம படிக்க போகிறோம். ஓகே, ஸோ ஒன் இஸ் Aldol Condensation and in Cannizzaro. ஸோ உங்களுடைய இந்த குவார்ட்டர்லி எக்ஸாமுக்கு டெஃபினட்டாக இது ரெண்டு மெக்கானிசம்லேருந்து ஒரு மெக்கானிசம் கேட்க போகிறாங்க, அதில் நோ டவுட் அட் ஆல். சரி மேம், இந்த ஆல்டால் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டா Cannizzaro ரொம்ப இம்பார்ட்டண்ட்டா அப்படின்னா ஆல்டாலை கம்பேர் பண்ணுறப்போ Cannizzaro ரொம்பவே வந்து இம்பார்ட்டன்ட் ஃபார் குவார்ட்டர்லி எக்ஸாம். ஓகே, ஸோ கேன் வி பிகின்? இந்த மெக்கானிசம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறையா பேருக்கு வந்து கவனிக்கிறப்போ சூப்பராக புரியுதே, ஈஸியாக இருக்கே, அவ்வளோதானா அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்கும். சரியா? ஸோ ஆனால் அதுக்கப்புறமா வந்து எக்ஸாமில் போயிட்டு என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா, நம்ம ஆரோ மார்க் இங்கேருந்து இங்கே போடணுமா, அங்கேருந்து இங்கே போடணுமா, டபுள் பாண்ட் வருமா, ட்ரிபிள் பாண்ட் வருமா, எங்கே மைனஸ் சார்ஜ் வருது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு கன்ஃபியூஷன் வந்து இருக்கும். ரெண்டாவது விஷயம், இந்த ஆல்டால் கண்டென்சேஷனோ Cannizzaro மார்க் ஸ்கோர் பண்ணுறதும் ஈஸி, மார்க்கை லூஸ் பண்ணுறதும் ரொம்ப ஈஸி. ஒரு ஆரோ மார்க்கில் ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டீங்க, OHலேருந்து ஆரோ போடுறீங்க கிடையாது, ஆக்சிஜன்லேருந்து ஆரோ போடணும். நீங்கள் மாற்றி ஓக்கும் ஹெச்சுக்கும் நடுவில் அந்த ஆரோ மார்க் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா மார்க் போயிடும், இல்லை ஹைட்ரஜன்லேருந்து அந்த ஆரோ மார்க் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா மார்க் போயிடும். பெட்டர் வி ஸ்டார்ட் த ஆரோ மார்க் வித் மைனஸ் சார்ஜ் அண்ட் எண்ட் இன் அ ஆட்டம். ஓகேவா? ஸோ வேர் டு ஸ்டார்ட் த ஆரோ அண்ட் வேர் டு எண்ட் த ஆரோ அப்படிங்கிறது எல்லாமே ஒரு குட்டி இன்ட்ரிகசிஸ் வந்து இதில் வந்து இருக்குது. ஸோ அது எல்லாத்தையுமே நம்ம இன்றைக்கி வந்து கிளியராக சூப்பராக முடிச்சுட்டு போயிடலாம். ஓகே, ஸோ பை த எண்ட் ஆஃப் த லைவ் ஐ கேன் ப்ராமிஸ் யூ தட் அவ்வளோதான் ஆல்டால் அண்ட் Cannizzaro அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு சூப்பர் தரவாக புரிஞ்சிடும். ஆனால் பத்தாது, நீங்கள் இன்னைக்கு கண்டிப்பாக நோட்ஸ் எடுக்க போகிறீங்க. ஓகே, யூ நீட் டு டேக் நோட்ஸ் அக்கார்டிங் டு வாட் ஐ டீச். ஓகே, சூப்பர். ஸோ இன்னும் வந்து யாரெல்லாம் வந்து MVSAT மெகா வேதாந்து ஸ்காலர்ஷிப் அட்மிஷன் டெஸ்ட்டுக்கு வந்து ரெஜிஸ்டர் பண்ணலையோ, இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷனில் ஃபஸ்ட்டு லிங்கே இருக்குது, மறக்காமல் கிளிக் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இட் இஸ் அ வெரி கிராண்ட் ஸ்காலர்ஷிப் எக்ஸாம். இதில் வந்து டாப் ரேங்க் வரவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிங்கப்பூர் யூனிவர்சல் ஸ்டுடியோஸ் கூட்டு போகிறாங்க, ஆப்பிள் ஐஃபோன், ஐபேடு, லேப்டாப், மேக்புக் அப்படின்னு பல கிஃப்ட்ஸ் வந்து உங்களுக்கு காத்துக்கிட்டே இருக்குது. யூடியூப்பில் கூட நிறையா அந்த அன்பாக்சிங் வீடியோலாம் பார்த்தேன். ஐயோ, நம்மளாம் இந்த எக்ஸாம் எழுத முடியலையே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்த எக்ஸாம் பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் ஆஃப்லைன் எக்ஸாம். ஸோ சென்னையில் வந்து அண்ணா நகர், வேளச்சேரி, தாம்பரமாவடி, பேரூர், பெருங்குளத்தூரில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மதுரை, திருச்சி அண்ட் கோயம்புத்தூர்லேயும் வந்து நடக்க போகுது. ஸோ இட் இஸ் கோயிங் டு ஹேப்பன் டியூரிங் October 4th, 5th, 11th and 12th. ஓகே, ஸோ இதோடைய இது வந்து முடிய போகுதுடா, ரெஜிஸ்ட்ரேஷன் முடிய போகுது, இந்த வீக் மட்டும்தான் இருக்கும். ஸோ மறக்காமல் இப்போவே நீங்கள் எல்லாருமே வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இஸ் த ஆடியோ வீடியோ எவ்ரிதிங் இஸ் கிளியர்? ஓகே, டன். ஸோ யாருக்காச்சும் வந்து நம்மளுடைய சேனல் இது வரைக்கும் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் ரைட் நவ். ஓகே, இது வரைக்கும் நம்ம சேனல் யாராச்சும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரியா? ஓகே மேம், விச் ரைட்டிங் பேட் யூ ஆர் யூஸிங் ப்ளீஸ் டெல் மேம். சாம்சங் உடைய டேப்லெட்ரா? சரியா? ஓகே, ஸோ கேன் வி பிகின்? இதே அநியாயமாக இருக்குடா, என்னோட ப்ரீமியரில் 30 பேர் பார்த்துட்ருக்கேன், இங்கே வந்து 20 பேர். சரி வாங்க, நம்ம வந்து எனிவே ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ வந்து இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, கெமிஸ்ட்ரியுடைய குவார்ட்டர்லி இம்பார்ட்டண்ட் கொஷின் உடைய PDF வந்து ஐ வில் கிவ் யூ. ஓகேவா? டன். நம்ம வந்து இப்போது ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ டோன்ட் வேஸ்ட் த டைம். நம்ம வந்து இப்போது வி ஆர் கோயிங் டு பிகின். எல்லாருமே தயவுசெய்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. எனிவே ஐ வில் கிவ் யூ நோட்ஸ், பட் யூ ப்ளீஸ் டேக் நோட்ஸ். ஓகே, யா, நோட்ஸ் தரமாட்டேன் அப்படி சொன்னால் தான் நீங்கள் நோட்ஸ் எடுப்பீங்க. நோட்ஸ் தருவேன்னு சொன்னால் நோட்ஸ் எடுக்க மாட்டீங்க. ஸோ நோட்ஸ் தரமாட்டேன், PDF தரமாட்டேன். ஸோ நோட்ஸ் எடுங்க. சரியா? ஸோ ஆல்டால் கண்டென்சேஷன். கண்டென்சேஷன்னா என்ன? ஜாயினிங், ஒன்று சேர்க்கறது அப்படின்னு அர்த்தம். ஆல்டால் பேரில் என்ன இருக்குது? ஆல் ஃபார் ஆல்டிஹைட், ஆல் ஃபார் ஆல்கஹால். சரியா? ஸோ நமக்கு ஃபைனலாக வந்து ஆல்கஹால் கிடைக்க போகுது. நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, 2 ஆல்டிஹைட் இல்லை 2 கீட்டோன், இல்லை ஒரு ஆல்டிஹைட் இல்லை ஒரு கீட்டோன், இவங்க 2 பேரையும் நான் ஜாயின் பண்ண போகிறேன். இதில் ஒரு ரூல் இருக்குது. என்ன ரூல் அப்படின்னா, இந்த ஆல்டால் கண்டென்சேஷனில் நான் யூஸ் பண்ணுற ஆல்டிஹைட்லேயோ இல்லை நான் யூஸ் பண்ணுற கீட்டோன்லேயோ கண்டிப்பாக ஆல்ஃபா ஹைட்ரஜன் வந்து இருக்கணும். உடனே நீங்கள் கேட்பீங்க, மேம் ஆல்ஃபா ஹைட்ரஜன் என்றால் என்ன? ஆல்ஃபா ஹைட்ரஜன்னா என்ன தெரியுமா? நம்ம ஃபங்க்ஷனல் குரூப் அட்டாச் ஆகி இருக்கிற கார்பன், அதுதான் ஆல்ஃபா கார்பன். அந்த ஆல்ஃபா கார்பனில் இருக்கிற ஹைட்ரஜன் தான் ஆல்ஃபா ஹைட்ரஜன். மேம் இது நீங்கள் வந்து ஃபங்க்ஷனல் குரூப்பில் அட்டாச் ஆகிருக்கிற ஹைட்ரஜனே சொல்லிட்டு போயிடலாமே? கிடையாது. ஃபங்க்ஷனல் குரூப்பில் டைரெக்டாக அட்டாச் ஆகி இருக்கிற கார்பன் தான் ஆல்ஃபா கார்பன். அந்த ஆல்ஃபா கார்பனில் இருக்கிற ஹைட்ரஜன்ஸ் தான் ஆல்ஃபா ஹைட்ரஜன். சரியா? எக்ஸாம்பிள் இதோ பாருங்கள், HCl
CHO. I have given you formaldehyde. ஓகேவா? ஸோ இதில் வந்து ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்கா இல்லையா, எத்தனை ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்குது சாட்டில் சொல்லுங்கள். ஆப்ஷன் ஏ ஒரு ஆல்ஃபா ஹைட்ரஜன், ஆப்ஷன் பி 2 ஆல்ஃபா ஹைட்ரஜன், ஆப்ஷன் சி 0 ஆல்ஃபா ஹைட்ரஜன். லெட் மீ நோ இந்த சாட் செக்ஷன். ஏன்னா இது தெரியல அப்படின்னா it will be very difficult. Also when you see NEET and JEE definitely you can get a question from Aldol Condensation and Cannizaro mechanism. ஓகே, ஸோ கண்டிப்பாக வந்து நிறைய பேர் என்ன நினைப்பீங்க மேம் 2 ஹைட்ரஜன் மேம் 2 தான் ஆன்சர். தப்பு. இதோ பாருங்க மேம், இதான் மேம் ஃபங்க்ஷனல் குரூப்பு. ஃபங்க்ஷனல் குரூப்பில் அட்டாச் ஆகிருக்கிற ஹைட்ரஜன் தானே சொன்னீங்க 1, அதுவும் தப்பு. ஓகே, ஸோ ஃபங்க்ஷனல் குரூப்பில் டைரெக்டாக அட்டாச் ஆகியிருக்கிற கார்பன் தான் ஆல்ஃபா கார்பன். அந்த ஆல்ஃபா கார்பனில் இருக்கிற ஹைட்ரஜன் தான் ஆல்ஃபா ஹைட்ரஜன். அப்படி பார்க்குறப்போ இங்கே ஃபங்க்ஷனல் குரூப்பில் டைரெக்டாக கார்பனே இல்லை. அப்போது கார்பனே இல்லாத தனியாக இருக்கிற ஹைட்ரஜன்லாம் நம்ம ஆல்ஃபா ஹைட்ரஜன் எடுத்துக்க மாட்டோம். சரி, ஓகே, வேறு ஒரு எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துக்கலாம். C6H5CHO பென்சால்டிஹைடு எடுத்துக்கிறேன். ஸோ இதில் எனக்கு எத்தனை ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்குது சொல்லுங்கள். ஆப்ஷன் ஏ ஒரு ஆல்ஃபா ஹைட்ரஜன் தான் மேம் இருக்குது. ஆப்ஷன் பி 5 ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்குது. ஆப்ஷன் சி 0 ஆல்ஃபா ஹைட்ரஜன் எனக்கு இருக்குது. ஓகே, ஸோ வாட் ஐ டோல்ட், ரிமெம்பர் த டெஃபினிஷன். நம்ம ஃபங்க்ஷனல் குரூப்பில் டைரெக்டாக அட்டாச் ஆகியிருக்கிற கார்பன் தான் ஆல்ஃபா கார்பன். ஹாபாடா எல்லாருமே 5 அப்படின்னு வந்து ஆன்சர் பண்ணுறீங்க. ஸோ 5 ஆன்சர் பண்ணுறவங்க எல்லாருமே நீங்கள் ரொம்ப ரொம்ப டேஞ்சர் ஜோனில் இருக்கீங்க கெமிஸ்ட்ரியில் அப்படின்னு வந்து அர்த்தம். கெமிஸ்ட்ரியில் நான் இது வரைக்கும் ஸ்கூல்லலாம் நல்ல மார்க் வாங்கிட்டேன் அப்படின்னா இட் இஸ் மியர் ஃப்ளூக். ஸோ பப்ளிக் எக்ஸாமில் யூ நீட் டு பி அலர்ட். யாரெல்லாம் 5 ஆன்சர் பண்ணீங்களோ எல்லாருமே வந்து தப்பு, 1 ஆன்சர் பண்ணவங்களும் தப்பு. எப்படி மேம், ஃபங்க்ஷனல் குரூப் இருக்குது, ஃபங்க்ஷனல் குரூப்பில் டைரெக்டாக அட்டாச் ஆகிருக்கிற கார்பன் இது, அந்த கார்பனில் தானே 5 ஹைட்ரஜன் இருக்குது, அப்போ 5 தானே வரும். தப்பு. இங்கே பாருங்கள், நான் இதோடைய ஸ்ட்ரக்சரை வரைகிறேன். ஓகே, C6H5CHO. இப்போ கவனிங்க, இதுதான் நம்மளோட ஃபங்க்ஷனல் குரூப். இதுதான் நம்மளுடைய ஃபங்க்ஷனல் குரூப். ஃபங்க்ஷனல் குரூப்பில் டைரெக்டாக அட்டாச் ஆகியிருக்கிற கார்பன் இதுதான் ஆல்ஃபா கார்பன். ஓகே, இதில் எங்கே தம்பி ஹைட்ரஜன் இருக்குது மேம்? பென்சீன்றிங்களா தான் எல்லா கார்னர்ஸ்லேயும் ஹைட்ரஜன் இருக்கும்ல. ஆமாம், இந்த கார்னரில் ஹைட்ரஜன் இருக்குது, இந்த கார்னரில் கூட ஹைட்ரஜன் இருக்குது, இந்த கார்னரில் இருக்குது, இங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஆனால் இங்கே இல்லை, ஏன்னா அந்த ஹைட்ரஜனை ரீப்ளேஸ் பண்ணி தான் நம்ம ஆல்டிஹைட் குரூப் இருக்குது. இதோ இந்த கார்பனை பார், 1 பாண்ட் 2 பாண்ட் 3 பாண்ட் 4 பாண்ட் 4 பாண்டுமே இருக்குது. அங்கே வந்து நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஹைட்ரஜனே கிடையாது. ஸோ நோ ஆல்ஃபா ஹைட்ரஜன் அட் ஆல். அப்போது ஃபார்மால்டிஹைட்லேயும் ஆல்ஃபா ஹைட்ரஜன் இல்லை, பென்சால்டிஹைட்லேயும் ஆல்ஃபா ஹைட்ரஜன் இல்லை. அப்போ அவங்களையெல்லாம் வச்சு நம்ம ஆல்டால் கண்டென்சேஷன் பண்ண முடியாது. ஏன்னா ஆல்டால் கண்டென்சேஷனோட மெயின் ரூலே என்னது, ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்கணும். சரி, வேறு யார்கிட்ட ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். CH3CHO இது என்னதுப்பா? திஸ் இஸ் அசிட்டால்டிஹைடு. இங்கே ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்கா? இருக்குது. எத்தனை ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்குது? 3 ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்குது. ஸோ இதான் நம்மளோட ஃபங்க்ஷனல் குரூப். ஃபங்க்ஷனல் குரூப்பில் டைரெக்டாக அட்டாச் ஆகியிருக்கிற கார்பன் தான் ஆல்ஃபா கார்பன், அதில் இருக்கக்கூடிய ஹைட்ரஜன்ஸ் தான் ஆல்ஃபா ஹைட்ரஜன். புரிஞ்சுதா? ஓகே, ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 2 அசிட்டால்டிஹைடை நம்ம வந்து கண்டென்ஸ் பண்ண போகிறோம், கம்பைன் பண்ண போகிறோம். ஸோ இந்த 3 ரூல் வந்து ரொம்ப முக்கியம். ரூல் நம்பர் 1 வந்து என்னது, 2 ஆல்டிஹைடு குரூப். ஓகே, அப்படி இல்லைன்னா 2 கீட்டோன்ஸை நம்ம வந்து என்ன பண்ணுறோம், கம்பைன் பண்ணுறோம், which is called as condensation. கண்டென்ஸ்ன்னு சொன்னாலும் கம்பைன் சொன்னாலும் ஒன்று சேர்க்கறதுன்னு சொன்னாலும் சேம் தான். ரெண்டாவது, டெஃபினட்டாக ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்கணும். கேனிசாரோவில் அப்படியே ஆப்போசிட், ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்கக்கூடாது. ஆப்ஷன் சி, சாரி, பாயிண்ட் நம்பர் 3, ரூல் நம்பர் 3 என்ன தெரியுமா, இந்த ரியாக்ஷனை நம்ம இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் டைல்யூட் பேஸில் தான் நம்ம வந்து ரியாக்ட் பண்ணுவோம். டைல்யூட் பேஸ்னால் என்னது, இட் கேன் பி டைல்யூட் சோடியம் ஹைட்ராக்சைடு, அப்படி இல்லைனா டைல்யூட் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு. ஓகேவா? சூப்பர். ஸோ நம்ம வந்து இப்போது இந்த ரியாக்ஷனை ஸ்டார்ட் பண்ணலாம். மேம் ஆல்டால் கண்டென்சேஷனை 3 மார்க்கில் தான் மேம் கேட்டாங்க, அப்போது என்ன எழுதுறோம், ரியாக்ஷனை மட்டும் எழுதினா போகும். ஓகே, ஸோ லெட்ஸ் ரைட் த ரியாக்ஷன். CH3CHO எல்லாருக்குமே தெரியும், ஆல்டிஹைடாக இருக்கட்டும், கீட்டோனாக இருக்கட்டும், இல்லை ஆசிடாக இருக்கட்டும், அங்கே இருக்குது நமக்கு என்ன இருக்கும், கார்பன் ஆக்சிஜன் டபுள் பாண்ட் இருக்கும். இன்னைக்கு ஃபிசிக்ஸ் வீடியோ வந்துக்கிட்டே இருக்குது. யார் சார் இஸ் ரெக்கார்டிங் அண்ட் ஹீல் போஸ்ட் இட் இமீடியட்லி பை 7. ஓகேவா? 12th ஃபிசிக்ஸ் வீடியோ தானே, இப்போ உங்களுக்கு போஸ்ட் ஆகிடும்டா. நம்ம கெமிஸ்ட்ரி கிளாஸ் நடக்கிறப்பவே வந்து போஸ்ட் ஆகும். ஸோ மறக்காமல் நீங்கள் அதையும் போய் பார்க்கலாம், இல்லை இதை வந்து ரெக்கார்டிங்கும் பார்க்கலாம், எனிதிங். சரியா? ஓகே,
ஸோ இப்போ இந்த ஒரு ஆல்டிஹைட் இன்னொரு ஆல்டிஹைட் கூட கம்பைன் ஆக போகுது. இதோ பார் CH3CHO. இப்போது ஆல்ஃபா ஹைட்ரஜனை மட்டும் நான் கொஞ்சம் ஹைலைட் பண்ணி எழுதிக்கிறேன், அதாவது தனியாக எழுதிக்கிறேன். இந்த CH3 இருக்குல்ல, அந்த CH3யை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா CH2H அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து தனியாக பிரித்து எழுதிக்கிறேன். ஓகே, அதான் என்னது ஆல்ஃபா ஹைட்ரஜன். ஸோ நல்லா கவனிங்க. ஸோ இங்கே இருக்கிற இந்த ஒன் ஆஃப் த ஆல்ஃபா ஹைட்ரஜனை கொண்டு போய் இன்னொரு ஆல்டிஹைடில் இருக்கக்கூடிய கார்பன் கூட நீங்கள் மிக்ஸ் பண்ண போகிறீங்க. அந்த ஆக்சிஜன் கூட அது வந்து என்ன பண்ண போகுது, இட் இஸ் கோயிங் டு ஃபார்ம் அ பாண்ட். ஓகே, ஸோ அந்த ஹைட்ரஜனை கொண்டு போய் இந்த ஆக்சிஜனில் போயிட்டு நீங்கள் ஆட் பண்ணிவிடுங்க. ஸோ திஸ் ரியாக்ஷன் இஸ் ஹேப்பனிங் இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் டைல்யூட் சோடியம் ஹைட்ராக்சைடு ஆர் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு. ஓகே, சரி வாங்க இப்போ ப்ராடக்ட் வந்து நம்ம எழுத போகிறோம். அப்படியே உள்ளதை நான் அப்படியே எழுதுறேன். இங்கே பாருங்கள், CH3CHO இருக்கா? ஓகே, CH3 இந்த கார்பனில் தான் என்ன ஆகும், ஆக்சிஜனில் ஹைட்ரஜன் ஆட் ஆகிடுச்சு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு பாண்டு ஃபார்ம் ஆச்சுன்னா ஒரு பாண்டு லாஸ் ஆகிடும். சரியா? ஓகேவா? ஒரு பாண்ட் கெயின் ஆனால் ஒரு பாண்ட் வந்து லூஸ் ஆகும். ஓகே, ஸோ COH. அப்போ ஆக்சிஜன் கூட ஹைட்ரஜன் பாண்ட் ஃபார்ம் பண்ணால் ஆக்சிஜன் கிட்ட இங்கே 2 பாண்ட் இருக்குல்ல, அப்போ அதில் ஒன்றை வந்து அது விட்டு கொடுத்து தான் ஆகணும், ஒரு பாண்டு போயிடும். இங்கே என்ன இருக்குது, CH. இப்போ இங்கே இதை அப்படியே கம்பைன் பண்ணுங்கள், CH2CHO CH2CHO. அவ்வளோதான் ஆல்டால் கண்டென்சேஷன் முடிஞ்சிச்சு. சரியா? ஓகே, ஸோ இங்கே நல்லா கவனிங்க. இங்கே நமக்கு என்ன குரூப் இருக்குது, ஆல்டிஹைட் குரூப் இருக்குது. சரியா? இங்கே என்ன குரூப் இருக்குது, ஆல்கஹால் குரூப் இருக்குது. அதனால தான் இதுக்கு பேர் வந்து என்னது, ஆல்டால் அப்படின்னு வந்து நம்ம பேர் வைக்கிறோம். சின்ஸ் நம்ம இங்கே அசிட்டால்டிஹைடை கண்டென்ஸ் பண்ணியிருக்கிறதுனால இதுக்கு பேர் என்ன தெரியுமா, அசிட்டால்டால். ஓகே, இதோடைய பேர் அசிட்டால்டால். ஓகே மேம், இதெல்லாம் காமன் நேம். எங்களுக்கு காமன் நேம் நீங்கள் சொல்லாதீங்க. டெல் அஸ் த ஐயூபேக் நேம் சொல்லுங்கள். சரி வாங்க, ஐயூபேக் நேமுக்கு நம்ம ஃபஸ்ட்டு நம்பரிங் பண்ணணும். நம்பரிங் பண்ணுறப்போ நம்ம வந்து என்ன பண்ணணும், ஃபங்க்ஷனல் குரூப்லேயே கார்பன் இருக்குன்னா அதுக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் தரணும். இதோ பார், 1 ஆல்டிஹைடுக்கே ப்ரிஃபரன்ஸ் தரேன், 2 3 4 தேர்டு பொசிஷனில் நம்மளுடைய OH குரூப் வந்து அட்டாச் ஆகி இருக்குது. அப்போது இட் இஸ் 3-ஹைட்ராக்சி மீத்தீத்து ப்ரோப்பு பியூட், 4 கார்பன் இருக்குது. ஸோ பியூட்டான் எல்லாமே சிங்கிள் பாண்ட் தான். ஸோ and then AL for aldehyde. ஓகேவா? ஸோ யாருக்கெல்லாம் வந்து கிளியராக புரிஞ்சுது? how many of you கிளியராக புரிஞ்சுது? can you let me know in the chat section? ஓகே, ஸோ இப்போ ஆல்டால் கண்டென்சேஷனை 3 மார்க்கில் கேட்டாங்க அப்படின்னா இதை மட்டும் கரெக்டாக எழுதினாலே போதும். ஓகே, ஸோ we are condensing 2 aldehydes or 2 ketones in presence of a dilute base and கண்டிப்பாக அதில் ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்கணும். ஸோ can we go to the mechanism? ஸோ மெக்கானிசமில் நமக்கு 3 ஸ்டெப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன தெரியுமா, இட் இஸ் ஃபார்மேஷன் ஆஃப் கார்பானயான். ஆனயான்னா என்ன, ஆனயான் அப்படின்னா நெகட்டிவ் சார்ஜ், கார்பு ஆனயான் அப்படின்னா கார்பன் மேலே நெகட்டிவ் சார்ஜ். ஓகே, ஒரு ரூல் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, எந்த வீடியோலையுமே நீங்கள் இந்த ஒரு ரூல் வந்து பார்க்கவே முடியாது. என்ன தெரியுமா, நெகட்டிவ் சார்ஜ்லேருந்து ஆரோ போச்சு அப்படின்னா, ஆரோவோட டெய்ல் இது, இது ஆரோவோட ஹெட்டு, கரெக்டா? நெகட்டிவ் சார்ஜ்லேருந்து ஆரோ போச்சுன்னா இட் ஃபார்ம்ஸ் பாண்ட், அது வந்து பாண்டு ஃபார்ம் பண்ணும். இப்போது நான் என்ன சொன்னேன், எங்கள் பாண்ட் ஒரு பாண்டு ஃபார்ம் ஆனால் அது ஒரு பாண்டை லூஸ் பண்ணும்னு சொன்னேன் இல்லையா? அப்போது அந்த பாண்டுலேருந்து நீங்கள் ஆரோ போட்டிங்கன்னா அது நெகட்டிவ் சார்ஜாக மாறும். இதை மட்டும் மறந்துடாதீங்க, டோன்ட் ஃபர்கெட் திஸ். ஓகே, யார் யாருக்கெல்லாம் வீடியோ வந்து கிளியராக இருக்குது, யார் யாருக்கெல்லாம் வந்து லோட் ஆகுது? ஓகே, டன். இப்போ ஓகேவா? எஸ்டா, கிளியராக இருக்குது. எனக்கு என் சைடில் வந்து கிளியராக இருக்குது. சரியா? ஓகே, ஸோ வந்து நமக்கு வந்து என்ன ஆகும், நெகட்டிவ் சார்ஜ்லேருந்து நீங்கள் ஆரோ போட்டிங்கன்னா இட் ஃபார்ம்ஸ் பாண்ட், பாண்டுலேருந்து ஆரோ போட்டிங்க அப்படின்னா இட் ஃபார்ம்ஸ் நெகட்டிவ் சார்ஜ். ஓகே, ஸோ யா நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ரியாக்ஷனுடைய மெக்கானிசம் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, எஸ். ஸோ நான் வந்து ஒன் ஆஃப் த ஆல்டிஹைடை எடுத்துக்கிறேன், விச் இஸ் அசிட்டால்டிஹைட். அசிட்டால்டிஹைடில் அந்த ஆல்ஃபா ஹைட்ரஜனை மட்டும் நான் கொஞ்சம் ஸ்பெஷலாக தனியாக எழுதிக்கிறேன். ஸோ CH3 CH2H அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கிறேன். ஸோ CH3CHO இஸ் த அசிட்டால்டிஹைட்.
நான் இப்போ இந்த ரியாக்ஷனை யார் கூட ரியாக்ட் பண்ணுறேன், டைல்யூட் பேஸ் கூட ரியாக்ட் பண்ணுறேன். ஸோ பேஸ் என்னது, NaOH. NaOH எப்படி பிரியும், Na + and OH மைனஸாக பிரியும். ஸோ அந்த OH மைனஸ் அயான்லேருந்து தான் இந்த ரியாக்ஷனே ஆரம்பிக்குது. OH மைனஸ், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த OH மைனஸில் என்ன பண்ணுங்கள், ஆக்சிஜன் மேலே தான் நீங்கள் அந்த மைனஸ் சார்ஜை போடணும். நானே போட்டோன்னே எடுத்தோன்னே என்ன பண்ணிட்டேன், OH மைனஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஹெச்சுக்கு மேலே போட்டேன். ஓகே, இப்போ வந்து என்ன ஆகுது அப்படின்னா, அந்த நெகட்டிவ் சார்ஜ்லேருந்து ஆரோ போகுது எங்கே, ஹைட்ரஜனுக்கு. அப்போது இட் ஃபார்ம்ஸ் பாண்ட். நெகட்டிவ் சார்ஜ்லேருந்து ஆரோ போச்சுன்னா இட் ஃபார்ம்ஸ் பாண்ட் அப்படின்னு. பாண்ட்லேருந்து ஆரோ போச்சுன்னா இட் ஃபார்ம்ஸ் நெகட்டிவ் சார்ஜ். இப்போ பாரு, நெகட்டிவ் சார்ஜ்லேருந்து அது ஹைட்ரஜனுக்கு ஆரோ வருது. அப்போது ஹைட்ரஜன் கூட அந்த OH வந்து இட் ஃபார்ம்ஸ் பாண்ட். இதோ பாருங்கள், அப்போ ஹைட்ரஜன் இந்த பாண்டை லூஸ் பண்ணி ஆகணும் இல்லையா. அப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த பாண்ட்லேருந்து ஆரோ போடுறேன். ஸோ இட் ஃபார்ம்ஸ் நெகட்டிவ் சார்ஜ். ஓகே, ஸோ இங்கே என்ன ஆகுது, இந்த OH இந்த ஹைட்ரஜன் கூட பாண்ட் ஃபார்ம் பண்ணி இது வாட்டராக வெளியில் போயிடுது. அப்போது அந்த பாண்டு கார்பன் கூட நெகட்டிவ் சார்ஜாக மாறுது. நீங்கள் கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இல்லை, அப்படியே ஏதோ நார்மல் கிளாஸ் கவனிக்கிற மாதிரி நீங்கள் வந்து தியரியாக கவனிச்சிங்கன்னா மறந்துடும். கண்டிப்பாக வந்து தப்பாக எழுதிடுவீங்க. ஃபஸ்ட்டு கவனிச்சுக்கோ, அதுக்கப்புறமா நோட்ஸ் எடுத்துக்கோ, சரியா. இப்போ என்ன ஆகும், கார்பன் மேலே அந்த நெகட்டிவ் சார்ஜ் வந்துடும். கார்பன் மேலே அந்த நெகட்டிவ் சார்ஜ் வந்துடும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, OHலேருந்து தான் நீ ஆரம்பிப்ப. எப்பயுமே ஸ்டார்ட் வித் த நெகட்டிவ் சார்ஜ், அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெகட்டிவ் சார்ஜ்லேருந்து ஆரம்பிங்க. ஸோ OHக்கு எப்பயுமே ஹைட்ரஜன் தான் பிடிக்கும், இது ஸ்டாண்டர்ட். ஸோ அந்த OH வந்து ஹைட்ரஜன் கூட பாண்ட் ஃபார்ம் பண்ணுது. அப்போது அந்த ஹைட்ரஜனில் இருந்த பாண்டு பக்கத்துலேயே இருக்கிற கார்பனில் நெகட்டிவ் சார்ஜாக மாறிடுது. ஓகேவா, டன். ஸோ இப்போது செகண்ட் ஸ்டெப் வந்து என்னது அப்படின்னா, நான்லாம் கருணையே பார்க்க மாட்டேன். நான் பாட்டுக்கு என்ன பண்ணுவேன் அப்படின்னா, பிளாக் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன், சரியா. ஓகே, கவனிங்க. ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு இங்கே வந்து என்ன ஃபார்ம் பண்ணுது, நமக்கு இங்கே கார்பனில் வந்து நெகட்டிவ் சார்ஜ். இதுக்கு பேர் தான் என்னது, கார்பானயான். ஸோ செகண்ட் ஸ்டெப் வந்து என்ன தெரியுமா, இட் இஸ் ஃபார்மேஷன் ஆஃப் ஆல்காக்சைடு. ஓகே, ஆல்காக்சைடு அயோன். ஸோ இப்போது நான் இங்கே ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் ப்ராடக்ட் எழுதியிருக்கேன் இல்லையா, அதை நான் அப்படியே என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, அடுத்த ஸ்டெப்புக்கு ரியாக்டண்ட்டாக எழுதிக்க போகிறேன். ஸோ அதை அப்படியே நான் காப்பி பண்ணிக்கிறேன், நத்திங் பிக். ஓகே, இதோ பாருங்கள், CH2 கார்பனில் நெகட்டிவ் சார்ஜ், CHO. நீங்கள் கொஞ்சம் பக்கத்தில் நடுவில் இந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து கரெக்ஷன் பண்ணுறவங்களுக்கு குழப்பற மாதிரி எழுதினீங்கன்னா மொத்தமாக அடிச்சு போட்டு மார்க்கே போட மாட்டாங்க. இப்போது திஸ் இஸ் கோயிங் டு கண்டென்ஸ் வித் அனதர் மாலிக்யூல் ஆஃப் அசிட்டால்டிஹைடு. நல்லா கவனிங்க, அசிட்டால்டிஹைடு நம்ம எழுத போகிறோம். CH3CHO. ஓகே, CHO. ஏன் மேம் நீங்கள் வந்து இந்த CHO மட்டும் வர்டிக்கலாக எழுதுறீங்க, ஹரிசாண்டலாக எழுதலாம் இல்லையா? தாராளமாக எழுதலாம். ஆனால் இப்படி எழுதினா நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஈஸியாக இருக்கும், அவ்வளோதான். இப்போ என்ன ஆகும், அகெயின் ஐ டோல்ட் யூ, நெகட்டிவ் சார்ஜ்லேருந்து தான் ஃபஸ்ட்டு அந்த ரியாக்ஷன் ஸ்டார்ட் ஆகும்னு சொன்னேன் இல்லையா. அப்போது இங்கே இருக்கிற இந்த கார்பனில் இருக்கிற இந்த நெகட்டிவ் சார்ஜ் வந்து என்ன ஆகுது, இந்த கார்பன் கூட பாண்ட் ஃபார்ம் பண்ணுது. அப்போது இந்த கார்பனில் இருக்கிற பாண்டு ஆக்சிஜனில் எனக்கு நெகட்டிவ் சார்ஜாக மாறிடுது. ஓகேவா, டன். ஸோ இப்போ நல்லா கவனிங்க, இப்போ எனக்கு ப்ராடக்ட் என்ன கிடைக்கும். ஸோ இந்த கார்பனில் ஹைட்ரஜன் இருக்குது, யாரெல்லாம் டிஸ்டர்ப் ஆகாமல் இருக்காங்களோ அவங்களெல்லாம் நம்ம காப்பி பண்ணிடலாம். ஸோ இங்கே ஆக்சிஜனில் இருக்கிற டபுள் பாண்ட் தான் நமக்கு ஒன் ஆஃப் த பாண்டு மைனஸ் சார்ஜாக மாறிடுச்சு. ஸோ இங்கே ஆக்சிஜனில் மைனஸ் சார்ஜ். இங்கே வந்து நமக்கு என்ன ஆகும், இது அப்படியே ஜாயின் பண்ணுங்கள், CH2CHO. ஓகே, ஸோ இப்போ நமக்கு ப்ராடக்டாக கிடச்சிருக்கு இல்லையா இந்த செகண்ட் ஸ்டெப்பில், அவங்க பேர் தான் என்னது அப்படின்னா ஆல்காக்சைடு. அதுக்கு பேர் தான் வந்து என்னது அப்படின்னா ஆல்காக்சைடு. ஓகே, ஸோ யா 9th சயின்ஸுக்கான லைவ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரகாஷ் சார் வந்து இன்றைக்கி எடுக்க போகிறாருடா. ஆல்சோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கும் உங்களுக்கு 9th சயின்ஸ் லைவ் இருக்குது. அண்ட் திஸ் சண்டே யூ ஹாவ் 9th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வி ஹாவ் மேரத்தான். ஓகே, திஸ் சண்டே வி ஹாவ் மேரத்தான் ஃபார் 9th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ மறக்காமல் அட்டென்ட் பண்ணுங்கள், சரியா. ஓகே, ஸோ தேர்ட் ஸ்டெப் விச் இஸ் புரோட்டோனேஷன் ஆஃப் ஆல்காக்சைடு. தேர்டு ஸ்டெப் வந்து என்னது அப்படின்னா இட் இஸ் புரோட்டோனேஷன் ஆஃப் ஆல்காக்சைடு. ஆல்காக்சைடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து புரோட்டோனேஷன், புரோட்டான்னா என்ன, ஃபஸ்ட்டு புரோட்டான் அப்படின்னா ஹைட்ரஜன் அயான், சரியா.
ஸோ ப்ரோட்டோனேஷன் அப்படின்னா ஹைட்ரஜன் அயான் போய் என்ன ஆக போகுது, ஆட் ஆக போகுது. ஓகே, ஸோ நமக்கு ப்ரீவியஸ் ஸ்டெப்பில் ப்ராடக்டில் என்ன கிடச்சிச்சு, நமக்கு இந்த அல்காக்சைடு கிடச்சிது இல்லையா, அவரை வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா காப்பி பேஸ்ட்டு பண்ணிக்கிறேன். சரியா? ஓகே, ஸோ இந்த அல்காக்சைடை நான் என்ன பண்ணிக்கிறேன், காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போது அந்த அல்காக்சைடில் வந்து நமக்கு என்ன ஆக போகுது அப்படின்னா the protonation is going to happen. ஸோ மேம் டைல்யூட் சோடியம் ஹைட்ராக்சைடுன்னு சொன்னீங்கல்ல, ஸோ இந்த டைல்யூட் அப்படின்னா என்ன அர்த்தம், டைல்யூட் அப்படின்னாலே அதில் வந்து நமக்கு வாட்டர் கண்டென்ட் வந்து இருக்குது அப்படின்னு அர்த்தம். கரெக்டாக? டைல்யூட் அப்படின்னா என்னது, அதில் வந்து நமக்கு வாட்டர் கண்டென்ட் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்போது HOH. ஸோ என்ன ஆகும், இங்கே இருக்கிற ஹைட்ரஜன் போய் இந்த ஆக்சிஜன் கூட பாண்டு ஃபார்ம் பண்ணும். ஓகே, டன். ஸோ லெட்ஸ் ரைட் த ப்ராடக்ட். இந்த ஆக்சிஜன் கூட பாண்ட் ஃபார்ம் பண்ணும், CH2 CHO. இப்போது நமக்கு வந்து என்ன ஆயிடுச்சு, இங்கே நமக்கு ப்ராடக்ட்டு கிடச்சிருச்சு. அண்ட் தென் இந்த OH வந்து என்ன ஆகும், OH மைனஸாக வெளியில் போயிடும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து OH வந்து அட்டாக் பண்ணிச்சு, இப்போ அட்டாக் பண்ண OH வந்து நமக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா வெளியில் போயிடுச்சு. ஸோ வி ஹவ் காட் ஆல்டால் ஆஸ் த ப்ராடக்ட். ஓகே, ஸோ நமக்கு 3-ஹைட்ராக்சி பியூட்டனால் வந்து நமக்கு ப்ராடக்டாக கிடச்சிருக்கு. இப்போது இந்த கிடைச்ச ப்ராடக்டை நம்ம என்ன பண்ண மாட்டோம் அப்படின்னா சும்மாலாம் விட்டுற மாட்டோம். இதுக்கு அடுத்து ஒரு ஸ்டெப் வந்து இருக்குது. இப்போ இந்த ப்ராடக்டை நான் அப்படியே எங்கே எழுதிக்கிறேன், CH3CH. இந்த CH2 இருக்குல்ல, அதை தான் நான் CHHன்னு எழுதிக்கிறேன். ஏன் மேம் அப்படி பண்ணுறீங்க அப்படின்னா, ஏன்னா அப்போது உங்களுக்கு மார்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நான் இது என்ன பண்ணுறேன்னா கொஞ்சம் ஹீட் பண்ணுறேன். ஸோ ஹீட் பண்ணுறப்போ இங்கே இருக்கக்கூடிய இந்த ஹைட்ரஜனும் இந்த OHும் சேர்ந்து நமக்கு வாட்டராக வெளியில் போயிடும். இந்த ஹைட்ரஜனும் இந்த OHும் சேர்ந்து இட் வில் கோ அவுட் ஆஸ் வாட்டர். ஓகே, அப்போது நமக்கு ப்ராடக்ட் வந்து என்ன கிடைக்கும், மீதி இருக்கிறது அப்படியே எழுதுங்க. CH3, இந்த கார்பனுக்கு ஒரு பாண்ட் லூஸ் ஆச்சுன்னா ஒரு பாண்ட் ஃபார்ம் ஆகும். கரெக்டாக? CH டபுள் பாண்ட் CH CHO. ஓகேவா? ஸோ வி ஹவ் காட் பியூட்டான் 2-ஈனல். ஓகே, நமக்கு இங்கே என்னப்பா ப்ராடக்ட் கிடச்சிருக்கு, நீத்து ஈத்து ப்ரோப்பு பியூட் 4 கார்பன். அப்போது பியூட்டான் செகண்ட் பொசிஷனில் நமக்கு வந்து என்ன இருக்குது அப்படின்னா இந்த டபுள் பாண்ட் இருக்குது. அப்போ 2-ஈன்-ஆல். ஓகே, ஸோ இதோடைய காமன் நேம் வந்து என்னது, ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன்டா, ஷென்பகம். ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா பிளேலிஸ்ட்டில் இருக்குது, நீங்கள் செக் அவுட் பண்ணி பாருங்கள். சரியா? ஓகே, ஸோ இதோடைய காமன் நேம் தான் என்னது அப்படின்னா குரோட்டோனால்டிஹைடு. காமன் நேம் தான் என்னது, குரோட்டோனால்டிஹைடு. ஓகேவா? இஸ் தட் கிளியர்? இஸ் தட் கிளியர்ப்பா? எஸ் மேம், நோ மேம். கதை இங்கே பாருங்கள், கனி, மேனகா இவங்களுக்கெல்லாம் வந்து லாஸ்ட்டு சான்ஸு. ஓகே, நான் வந்து என்ன பண்ணிவிடுவேன் அப்படின்னா ஐ பிளாக் யூ கைஸ். ஓகே, சேட்டில் வந்து இது வந்து வெட்டிக்கதை பேசுகிற சேட் கிடையாது. ஓகே, ஸோ நீங்கள் வந்து உங்களுக்குள்ளே நீங்கள் பேசிக்கணும் அப்படின்னா தெர் ஆர் மெனி சோஷியல் ஃபாரம். ஓகே, நீங்கள் அதில் போயிட்டு பேசுங்க, இங்கே பேச வேண்டாம். டோன்ட் டிஸ்ட்ராக்ட் அதர்ஸ். ஓகே, டன். ஸோ நம்ம ஆல்டால் கண்டென்சேஷன் முடிச்சிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கிராஸ்டு ஆல்டால் கண்டென்சேஷன். ஸோ கிராஸ்டு ஆல்டால் கண்டென்சேஷன்னா என்ன மேம், 2 ஆல்டிஹைடை கண்டென்ஸ் பண்ணுறோம். ஆனால் அது வந்து என்னவா இல்லை, சேம் ஆல்டிஹைட் கிடையாது, டிஃப்ரெண்ட் ஆல்டிஹைடாக இருக்குது. ஓகே, ஸோ நான் இப்போ எந்த ஆல்டிஹைடை கண்டென்ஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா ஃபார்மால்டிஹைடையும் அசிட்டால்டிஹைடையும். ஓகே, நல்லா கவனிங்க. HCHO ஃபார்மால்டிஹைட் அண்ட் தென் CH3CHO அசிட்டால்டிஹைடை நான் கண்டென்ஸ் பண்ண போகிறேன். இதே மெக்கானிசம் தான் நடக்க போகுது. ஐ எம் ரியாக்டிங் திஸ் ரியாக்ஷன் இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் NaOH. இப்போ இந்த ரியாக்ஷனை ஈஸியாக எழுதுறதுக்கு ஏதாச்சும் ஒரு வழி சொல்லுங்கள் மேம். ஒன்றும் இல்லைடா, இந்த ஆல்ஃபா ஹைட்ரஜன் போய் என்ன பண்ணோம், அசிட்டால்டிஹைடில் இருக்கக்கூடிய இந்த ஆல்ஃபா ஹைட்ரஜன் போயிட்டு இந்த ஆக்சிஜனோட பாண்ட் ஃபார்ம் பண்ணும். கரெக்டாக? மேம் எங்கள் ஸ்கூலில் டிஓ விசிட் வருவாங்கன்னு நேற்று சொன்னேன் இல்லை, டியூ ஐயூபேக் நேமில் டிஃப்ரெண்ட் காம்பவுண்ட் கொஷின் கேட்டாங்க. உங்கள் டீச்சிங்னாலனா நான் கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டேன், எனக்கு கிளாப்ஸ்லாம் பண்ணாங்க. வாவ், சூப்பர், நைஸ். நேற்று ரொம்ப பயந்துட்டு இருந்தீங்க, பட் யா இட் ஹேப்பன்ட் ஸோ வெல் அப்படின்னு கேட்குறப்போ நல்லாயிருக்கு. மதி, டீ மின்னலில் ஜாயின் பண்ணலாமா? தாராளமாக ஜாயின் பண்ணலாம். இட் இஸ் த காஸ்ட் ஆஃப் 4000. ஓகே, 3999 வந்து
இருக்குது. ஓகேவா? டன். குவார்ட்டர்லி எக்ஸாம் வரப்போகுது, பட் என் ஸ்கூலில் மந்த்லி வைக்கிறாங்க, படிக்க விட மாட்டுறாங்க மேம். டுடே மேக்ஸ் மந்த்லி கொஷின் ஃப்ரம் பிரதர்ஸ் யூனியன் ரொம்ப டஃப். ஐ திங்க் ஸோ ஃபெயில், வாட் டு டூ? கண்டுக்காதீங்க அகில் vlogs. ஓகே, சி உனக்கு பப்ளிக்கில் மார்க் வேணுமா, சரி குவார்ட்டர்லியில் மார்க் வேணுமா, இல்லை இந்த மந்த்லியில் மார்க் வேணுமான்னு பாரு. சரியா? குவார்ட்டர்லிக்கு மார்க் வேணும் அப்படின்னா குவார்ட்டர்லிக்கு இப்போ வந்து ப்ராப்பராக வந்து படிக்க ஆரம்பி. இதுவும் வேணும் அதுவும் வேணும்னா கிடைக்காதுல, ஏதாவது ஒன்று தான் கிடைக்கும். சரியா? தேங்க்யூ ஏஎன் கிரியேஷன்ஸ், நன்றி. சரி வாங்க நம்ம வந்து இங்கே வந்து படிக்கலாம். ஓகே, ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த அசிட்டால்டிஹைடில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த ஹைட்ரஜன் வந்து இந்த ஃபார்மால்டிஹைடில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் கூட பாண்ட் ஃபார்ம் பண்ணிடும். நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்தோம். ஸோ வாங்கப்பா எழுதலாம். இந்த சிஹெச்சை நான் என்னென்னு எழுதலாம்? CH2ன்னு எழுதிக்கலாம். கரெக்டாக? CH2ன்னு எழுதிக்கலாம். அந்த O வந்து ஹைட்ரஜன் கூட பாண்ட் ஃபார்ம் பண்ணிடுச்சுன்னா இட் ஃபார்ம்ஸ் OH. ஸோ இட் ஃபார்ம்ஸ் CH2OH. அவ்வளோதான். மீதி என்ன இருக்குது இங்கே எனக்கு? CH2CHO. ஈஸி. ஓகே, ஸோ வி ஹாவ் காட் 3 hydroxypropanol as the product. 1 2 3. மூணாவது கார்பனில் OH குரூப் இருக்குது. அப்போ இதோட பேர் என்னது? இட் இஸ் 3 hydroxy மீத்து ப்ரோப். ஓகே, ஸோ ப்ரோபனல் ஆல்டிஹைட் இருக்கிறதுனால AL. ஓகே, சூப்பர் மேம். இன்னொரு ஒரு கிராஸ்ட் ஆல்டால் கண்டென்சேஷன் நம்ம வந்து பண்ணலாம். why don't we use ketones? ஆல்டிஹைட்ஸே யூஸ் பண்ணிருக்கோம்ல, நம்ம ஏன் கீட்டோனை வச்சு ஒன்று ட்ரை பண்ணி பார்க்கக்கூடாது? ட்ரை பண்ணிடலாம். அதே நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஃபார்மால்டிஹைடு எடுத்துக்கிறேன். ஸோ ஃபார்மால்டிஹைடு இஸ் ரியாக்டிங் வித் கீட்டோன். என்ன கீட்டோன்? அசிட்டோன். CH3COCH3. ஓகே, CH3COCH3. சரியா? ஓகே, என்ன ஆகும் அப்படின்னு கவனிச்சிங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய அந்த ஆல்ஃபா ஹைட்ரஜன் போய் ஆக்சிஜனோட பாண்ட் ஃபார்ம் பண்ணிடும். HCH நம்ம என்ன எழுதிக்கலாம்? we can write it as HCH நம்ம CH2ன்னு எழுதிக்கலாம். ஸோ CH2OH அதில் தானே இந்த ஆக்சிஜனில் ஹைட்ரஜன் ஆட் ஆகிருக்கு. ஸோ CH2OH. அந்த சைடு என்ன இருக்குது? CH2COCH3. அவ்வளோ தாண்டா. ஓகே, ஸோ நமக்கு இங்கே என்ன ப்ராடக்ட் கிடைச்சிருக்கு? 1 2 3 4. 4ல் OH குரூப். ஸோ இதோடைய பேர் என்னது? 4 hydroxybutanoone. ஏன்னா கீட்டோன் குரூப் இருக்கிறதுனால இதோட பேர் 4 hydroxybutanoone. ஸோ நான் போர்டில் எழுதுறது ஃபஸ்ட்டு உங்களுக்கு தெரியுதா? நானே போர்டு மறைச்சி வச்சிட்ருக்கேன், நீங்கள் சொன்னாதானே எனக்கு தெரியும். ஓகே, டன். According to A school, to separate as topper, average and poor students, how can they desires by monthly rank mark ma'am? I am a topper student, but in the monthlyல நான் ஆவரேஜில் போயிடுவேன். அகில், ஸ்கூலில் மார்க் வாங்குறது மந்த்லியில் இதிலலாம் மார்க் வாங்குறது இம்பார்ட்டண்ட்டா, இல்லைனா வந்து நீங்கள் குவார்ட்டர்லியில் மார்க் வாங்குறது இம்பார்ட்டண்ட்டா? அப்போ அதை பாருங்கள். போகிறோம். ஓகே, உங்களை பார்த்து வந்து உங்களை வந்து இப்போ வந்து இதில் போட்டாங்க, அதனால் என்ன? ஆவரேஜில் போட்டாங்க, இல்லைனா வந்து புவரில் போட்டாங்க அப்படின்னா அதனால் என்ன? விடுங்க, அவங்க செப்பரேட் பண்ணால் செப்பரேட் பண்ணிட்டு போட்டோம். குவார்ட்டர்லியில் நீங்கள் கம்பேக் கொடுங்க. சரியா? ஓகேடா, டன். ஸோ இப்போ நம்ம சூப்பராக ஆல்டால் முடித்து விட்டோம். யாருக்கெல்லாம் இதுலேருந்து டவுட்ஸ் இருக்குது? யூ கேன் ஆஸ்க் யுவர் டவுட்ஸ் நவ். யூ கேன் ஆஸ்க் யுவர் டவுட்ஸ் நவ். யா மேம், இப்போ தீமின்னலில் ஜாயின் பண்ணால் சென்டம் எடுக்க முடியுமா? நீங்கள் தீமின்னலில் மட்டும் ஜாயின் பண்ணுறதுனால சென்டம் எடுக்க முடியாது. ஐம் சாரி. கைட் புக் மட்டும் வாங்குறதுனால சென்டம் எடுக்க முடியாது. ஐம் சாரி. கிளாஸஸ் மட்டும், எங்களோட கிளாஸஸ் எல்லாத்தையுமே கரெக்டாக அட்டென்ட் பண்ணிட்டா மட்டும் சென்டம் வாங்க முடியாது. ஐம் சாரி. நீங்கள் உட்காந்து அதை செல்ஃப் ஸ்டடி அப்படின்னு ஒரு விஷயம் வந்து பண்ணணும். ஓகேவா? ஸோ நீங்கள் எந்த டியூஷன் போனாலும் சரி, எந்த கிளாஸ் அட்டன் பண்ணாலும் சரி, எந்த புக் வச்சுருந்தாலும் சரி, உங்கள் சைட்லேருந்து ஒரு ஹார்ட் ஒர்க், ஒரு செல்ஃப் ஸ்டடி அது வந்து கண்டிப்பாக வந்து வேண்டும். அதை செய்தால் மட்டுமே சென்டம் எடுக்க முடியும். அதுதான் உண்மை. சரியா? ஓகே. ஸோ வந்து ஷானி மேம் கிளாஸ் மட்டும் அட்டென்ட் பண்ணால் போருமா? கண்டிப்பாக போகவே போகாது. நீங்கள் உட்காந்து செல்ஃப் ஸ்டடி பண்ணணும். நோட்ஸ் மட்டும் ஏன்னாஃபா, நோட்ஸை மட்டும் எடுத்து நம்ம வந்து ஓரமாக வந்து வைக்கிறதுனாலையோ, லேப்டில் வைக்கிறதுனாலையோ, இல்லை நோட்ஸை தலைக்கு வச்சுட்டு தூங்குறதுனாலையோ நமக்கு மார்க் வராது. புரியுதா? நம்ம அந்த நோட்ஸை படித்து திருப்பி ரிவைஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஓகேவா? டன். ஸோ யா, ஸோ வந்து கிராஸ் ஆல்டால் எழுதணுமா? வேண்டாம், கேட்டால் மட்டும் எழுதுங்க. ஓகேவா?
ஏன்னா இது வந்து மெக்கானிசம் மட்டும் வந்து கேட்டால் ஒரு 3 மார்க் கேட்கலாம், கிராஸ்ட் ஆல்டால் மட்டும் ஒரு 3 மார்க்காக கேட்கலாம், ஆல்டால் கண்டென்சேஷனோட ரியாக்ஷனை மட்டும் ஒரு 3 மார்க்காக கேட்கலாம், இல்லைனா இது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி அவங்க 5 மார்க்கில் கேட்கலாம். ஆனால் 5 மார்க்கில் ஆல்டாலோட மெக்கானிசம் கொடுங்க அப்படின்னா அதுக்கு கிராஸ்ட் ஆல்டால் எழுதணுமா? வேண்டாம். சரியா? ஓகே. ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் Cannizzaro மெக்கானிசம். நான் சொன்னேன்ல குவார்ட்டர்லிக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட், இது ரெண்டுத்தில் ஒரு கொஷின் வந்து நமக்கு வந்துடும் அப்படின்னு. ஓகே. ஸோ இந்த Cannizzரோக்கும் அதே மாதிரி 3 ரூல்ஸ் வந்து இருக்குது. இங்கேயும் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், 2 ஆல்டிஹைடையோ இல்லை 2 கீட்டோனையோ இல்லை ஒரு ஆல்டிஹைடு ஒரு கீட்டோனை நம்ம கண்டென்ஸ் பண்ணுறோம். கண்டென்ஸ்னால் என்னது? கம்பைன் பண்ணுறோம். ஓகே. ஆனால் இங்கே ஒரு சில ரூல்ஸ் இருக்குது. என்ன ரூல்ஸ்? ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்கணுமா? இருக்கக்கூடாது. எப்படி ஆல்டால் கண்டென்சேஷனுக்கு ஆல்ஃபா ஹைட்ரஜன் ஒன்று வந்து இருக்கணுமோ அந்த மாதிரி Cannizzரோக்கு ஆல்ஃபா ஹைட்ரஜன் ஒன்று இருக்கக்கூடாது. அப்புறமா ஆல்டால் கண்டென்சேஷனில் நம்ம என்ன யூஸ் பண்ணோம்? டைல்யூட் சோடியம் ஹைட்ராக்சைடு யூஸ் பண்ணோம். இங்கே நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? we have to use concentrated sodium hydroxide. ஓகே. அங்கே வந்து நம்ம என்னப்பா யூஸ் பண்ணோம்? டைல்யூட் சோடியம் ஹைட்ராக்சைடு யூஸ் பண்ண மாதிரி இங்கே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கான்சன்ட்ரேட்டட் பேஸ், அதாவது கான்சன்ட்ரேட்டட் சோடியம் இல்லைனா பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு தான் யூஸ் பண்ணணும். எந்த அளவுக்கு இது கான்சன்ட்ரேட்டட் அப்படின்னா 50% கான்சன்ட்ரேட்டட். 50%னா என்னமா அர்த்தம் அப்படின்னா பாதி சோடியம் ஹைட்ராக்சைடு இருக்கும், மீதி பாதி தண்ணி இருக்கும். சரியா? ஓகே. ஸோ மேம் Cannizzரோவை ஒரு 3 மார்க்கில் மட்டும் கேட்குறாங்க. வாட் இஸ் Cannizzaro ரியாக்ஷன்? அதை மட்டும் நம்ம வந்து ஃபஸ்ட்டு பார்க்கலாம். சரியா? அதுக்கப்புறமா Cannizzரோவுடைய மெக்கானிசம் நம்ம பார்க்கலாம். ஓகே. மேம் ஐ வில் ஸ்டடி ஃப்ரம் 6 PM to 11:30 PM மார்னிங் 2 hours. நிறையா படிக்கிறேன், பட் மேக்ஸில் லோவாக இருக்கேன். வாட் டு டூ? கிவ் சம் ட்ரிக். ஐ எம் ஒர்க்கிங் ஆன் அ வீடியோடா. சரியா? அந்த வீடியோ வந்து நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஓகே. அதில் வந்து ஐ லெட் யூ நோ. ஓகேவா? டன். ஸோ Cannizzaro ரியாக்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் நமக்கு ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்கக்கூடாது. அப்போ நம்ம எந்த ஆல்டிஹைட்ஸ் எடுத்துக்கலாம்? we can take benzaldehyde. கரெக்டா? ஸோ C6H5CHO. ஸோ இந்த benzaldehyde it is condensing, it is combining with another mole of benzaldehyde C6H5CHO. ஓகே. ஸோ இதை வந்து நம்ம யார் கூட ரியாக்ட் பண்ணுறோம் அப்படின்னா கான்சன்ட்ரேட்டட். எந்த அளவுக்கு கான்சன்ட்ரேட்டட்? 50% ஆஃப் சோடியம் ஹைட்ராக்சைடு, கான்சன்ட்ரேட்டட் சோடியம் ஹைட்ராக்சைடு கூட நம்ம ரியாக்ட் பண்ணுறோம். இந்த ரியாக்ஷனை ஈஸியாக எழுதுறதுக்கு நான் ஒரு வழி சொல்கிறேன். கிளாஸ் அட்டென்ட் பண்ணுங்கள் மீனா, எனக்கு புரியுது ரியாக்ஷன் நிறையா இருக்குது, IUPAC நாமென்க்ளேச்சர் நிறையா இருக்குது, ஆனால் வந்து we have to find a way to score மார்க்கில். நம்ம நிறைய பேர் மார்க் வாங்கியிருக்காங்கல்ல, அப்போ நம்மளாலே வாங்க முடியுமா இல்லையா? we have to find a way-டா. ப்ராப்ளமே பார்த்துட்டு இருக்க வேண்டாம்டா, அதோட வழிகளை பார்க்கலாம். சரியா? எத்தனை பேருக்கு இங்கே கார் ஓட்ட தெரியும்? இல்லைனா கார் டிரைவிங் கிளாஸ் போயிருக்கீங்க? எனக்கு வந்து என்னுடைய கார் டிரைவிங் கிளாஸுக்கு சொல்லி கொடுத்த அந்த டீச்சர், அந்த கோச் சொன்ன ஒரு விஷயம் வந்து என்ன தெரியுமா? ஒரு நாள் எப்பயுமே நாங்கள் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஏர்லி மார்னிங் வண்டி ரோட்டில் வந்து எந்த வண்டியுமே இல்லாதப்போ தான் வந்து கார் டிரைவிங் வந்து நான் வந்து போவேன். காலையில் 6 மணி அந்த டைப்ஸில் தான். அன்றைக்கி வந்து அப்புறமா கொஞ்ச நாள் என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒரு 8 மணி, அப்புறமா வந்து 9 மணி, அப்புறம் வந்து 9:30 மணி அந்த மாதிரி வந்து கிளாஸ் வச்சாங்க. இந்த 9 o'clock 9:30 அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூல் எல்லா பேரண்ட்டும் வந்து ஸ்கூல்ஸ்க்கெலாம் கொண்டு வரதுக்கெலாம் ரோடு வந்து ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும். கடைக்கு போகிறவங்கலாம், வேலைக்கு போகிறவங்க, இந்த மாதிரி ரோடு வந்து ரொம்ப ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும். காலையில் 6 மணிக்கு யாருமே இருக்க மாட்டாங்க, ஜாலியாக ஓட்டிடலாம். ஆனால் 9 மணிக்கு 8:30 மணி 9 மணிக்கெலாம் செம ரஷ்ஷாக வந்து இருக்கும் ரோடு. அப்போது வந்து ஓட்டுறது வந்து ரொம்ப ரொம்ப சேலஞ்சிங்காக வந்து இருக்கும். அப்போது எனக்கு வந்து ரொம்ப பயமாக இருக்கும். எய்த்தாப்பில் ஏதாச்சும் ஒரு வண்டி வருது அப்படின்னா எனக்கு சீத வண்டி ஒன்லி. அப்போது காரை வந்து எந்த பக்கம் திருப்புறது, என்ன பண்ணுறது அப்படின்லாம் டக்குன்னு வந்து தெரியாது. ஓகே. அப்போது தான் அவர் ஒரே விஷயம் வந்து சொன்னார், எய்த்தாப்பில் வர வண்டியை பார்க்கக்கூடாது, இருக்கிற வழியை பாரு. இதே மாதிரி தான் நமக்கும் லைஃப்பில் வந்து பார்த்தேன் அப்படின்னா நமக்கு எஸ்பெஷலி when we are in the 12th standard நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து உனக்கு வந்து வரும், நிறையா பிரச்சனைகள் வரும், நிறையா சேலஞ்சஸ் வந்து வரும். அப்போ நீ வந்து அந்த சேலஞ்சஸே பார்த்துட்டு இருந்தேன்னு வச்சுக்கோயேன், அதில் போய் முட்டும் வண்டி. ஓகே. நீ அந்த சேலஞ்சஸை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருப்பேன். ஆனால் நீ அந்த சேலஞ்சஸை அப்போ ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. வேறு என்ன வழி? வாட் இஸ் த வே டு ஸ்கோர் மார்க், வாட் இஸ் த வே டு கெட் ஓவர் இட் அப்படின்னு அந்த வழியை பார்த்தனா உன் காரும் கரெக்டாக அந்த வழியை நோக்கி வந்து போகும். ஓகே. இது வந்து கார் ஓட்டுறவங்களுக்கு தான் வந்து தெரியும், பட் அதோட எக்ஸ்பீரியன்ஸில் எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணேன். அதே தான். ஸோ வந்து நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்குதான்,
ஸ்கூல் இருக்குது, பேலன்ஸ் பண்ண முடியல, நிறைய டெஸ்ட் வைக்கிறாங்க, படிக்கிறதுக்கு டைம் இல்லை, படித்தாலும் மறந்து போகுது, என்ன படித்தாலும் மார்க் வாங்க மாட்டேங்குது, எல்லாமே எனக்கு வந்து புரியுது. ஆனால் ஓகே, எல்லாம் ஓகே, எல்லாமே புரியுது. ஆனால் மார்க் வாங்குறதுக்கு என்ன வழி, அந்த வழியை பார்க்கணுமா இல்லையா? அப்போ அந்த வழிக்கு நம்ம ஸ்டெப்ஸ் எடுக்கணுமா இல்லையா? அதுக்கு கரெக்டாக பிளான் பண்ணி எஃபோர்ட் போடணுமா இல்லையா? அதுக்காக தான் நான் என்ன பண்ணியிருக்கேன், சண்டே வந்து மேரத்தான் வச்சுருக்கேன். ஓகே, ஸோ மறக்காமல் என்ன பண்ணுங்க அப்படின்னா 31st அன்னைக்கு அந்த மேரத்தானை மிஸ் பண்ணாமல் அட்டென்ட் பண்ணுங்கள். சரியா? ஓகே, ஸோ யாரெல்லாம் வந்து மறக்காமல் வந்து என்ன பண்ணுங்கள், இப்பயே போயிட்டு அலாரம் செட் பண்ணி வச்சுருங்க. ஓகேவா? ஸோ வந்து கொஞ்சம் கூட டைம் வேஸ்ட் பண்ணாமல், மிஸ் பண்ணாமல் யூ ஜஸ்ட் கம் பேக். ஓகே, கிளியர்? பக்கா? ஓகேடா. ஸோ லெட்ஸ் கண்டினியூ. ஸ்ராவணி மேம், நான் 11th லாஸ்ட்டில் தான் உங்கள் வீடியோஸ் பார்த்தேன். ஸோ 88 வாங்கினேன். பட் ஃப்ரம் நவ் ஆன் ஸ்டார்டிங் ஐ எம் வாட்சிங். ஐ ஹோப் ஐ வில் கெட் சென்டம் பை மை ஹார்ட் ஒர்க். கண்டிப்பாடா. முடிச்சு கிளாஸ் கவனிச்சு முடிச்சுட்டு கூட நோட்ஸ் எடுங்க, பெஸ்ட்டு. கெமிஸ்ட்ரி சப்ஜெக்ட் கஷ்டமாக இருக்குது, பட் நினச்சா உங்கள் டீச்சிங் சப்ஜெக்ட் வெரி ஈஸி. தேங்க்யூ. வாங்க வாங்க கவனிங்க. இப்போ வந்து இதை வந்து ஈஸியாக எழுதுறதுக்கு நான் வந்து ஒரு வழி சொல்கிறேன். ஓகே, ஸோ இந்த கீழே இருக்கக்கூடிய இந்த ஆல்டிஹைடில் இருக்கக்கூடிய இந்த ஹைட்ரஜன் எடுத்து இது கூட நீங்கள் ஆட் பண்ணிவிடுங்க. இந்த NaOH எனக்கு இங்கே எப்படி தெரியுமா வந்து பிரியுது, ஹெச்ஆவும் ONaவும் பிரியுது. அதாவது NaO அண்ட் தென் ஹெச்ஆ நமக்கு வந்து பிரியுது. ஓகே, ஸோ இப்போ ப்ராடக்ட் எழுதலாமா? ப்ராடக்ட் பாருங்கள், C6H5. இங்கே என்ன இருக்குது, CH2, ஏன்னா அந்த ஹைட்ரஜனும் ஆட் ஆகிடுச்சு. ஸோ CH2OH. அண்ட் எனக்கு பாட்டமில் என்ன இருக்குது, C6H5 COONA. C6H5 COONA. சரியா? ஸோ அதோடைய பேர் வந்து என்னது, சோடியம் பென்சோயேட். சோடியம் பென்சோயேட். ஓகே, அண்ட் இந்த ஆல்கஹாலுடைய பேர் என்னது, இட் இஸ் பென்சைல் ஆல்கஹால். பென்சைல் ஆல்கஹால் அண்ட் தென் சோடியம் பென்சோயேட். ஓகேவா? சூப்பர். ஸோ இதான் வந்து நம்மளுடைய Cannizzaro ரியாக்ஷன். மேம், இந்த ரியாக்ஷன் எப்படி நடக்குது, இந்த ரியாக்ஷன் மெக்கானிசம் நம்ம பார்க்கலாமா? ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் அட்டாக் ஆஃப் ஹைட்ராக்சைடு குரூப் இன் கார்போனில் கார்பன். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன நடக்குது நமக்கு, அட்டாக் ஆஃப் OH குரூப். இந்த ஹைட்ராக்சில் குரூப் வந்து இருக்கு இல்லையா, அட்டாக் ஆஃப் OH குரூப் இன் கார்போனில் கார்பன். ஓகே, ஸோ யா, ஸோ வந்து இங்கே கவனிச்சிங்க அப்படின்னா நம்ம வந்து என்ன எடுத்துக்கிறோம், இங்கே வந்து நம்ம ஒரு பென்சால்டிஹைடை எடுத்துக்கிறோம், which is C6H5CHO. C6H5CHO. ஸோ இப்போ எனக்கு என்ன ஆகுது, இந்த OH குரூப் போயிட்டு அட்டாக் பண்ணுது. யாரை போயிட்டு அட்டாக் பண்ணும், நம்ம கார்பனை தான், வேறு யார். ஸோ நம்ம இந்த OHல இருக்கக்கூடிய, ஆக்சிஜனில் இருக்கக்கூடிய இந்த மைனஸ் சார்ஜ் போயிட்டு கார்பனை போயிட்டு அட்டாக் பண்ணும், which is it is forming a bond with carbon. அப்போ கார்பனில் இருக்கிற இந்த பாண்டு எனக்கு நெகட்டிவ் சார்ஜாக மாறிடும். நெகட்டிவ் சார்ஜ்லேருந்து ஆரோ போட்டால் இட் ஃபார்ம்ஸ் பாண்ட். ஓகே, பாண்ட்லேருந்து ஆரோ போட்டிங்க அப்படின்னா இட் ஃபார்ம்ஸ் நெகட்டிவ் சார்ஜ். ஓகே மேம், நான் நீட் கிளாஸ் நாளைக்கு தான் ஜாயின் பண்ண போகிறேன். கெமிஸ்ட்ரி சப்ஜெக்ட் நீங்கள் தான் எடுப்பீங்களா? நோடா, கெமிஸ்ட்ரி நான் எடுக்கலடா. சரியா, வேறு ஒரு டீச்சர் எடுக்கிறாங்க, நல்லா சொல்லி தருவாங்க, டோன்ட் வெரி. சரியா? ஸோ கவனிங்க, இப்போ எனக்கு வந்து என்ன ஆகும், C6H5, இங்கே பாருங்கள் CHOH. ஓகே, அண்ட் தென் இந்த ஆக்சிஜனில் எனக்கு நெகட்டிவ் சார்ஜ். ஓகே, ஸோ இப்போ அதை வந்து நான் அடுத்த ஸ்டெப்புக்கு எடுத்துக்க போகிறேன். அடுத்த ஸ்டெப் வந்து என்ன தெரியுமா, இட் இஸ் ஹைட்ரைடு ஷிஃப்ட். அடுத்த ஸ்டெப் வந்து என்னது அப்படின்னா இட் இஸ் ஹைட்ரைடு ஷிஃப்ட். மேம், ஹைட்ரைடு ஷிஃப்ட் அப்படின்னா என்ன, ஹைட்ரஜன் அயான் வந்து நமக்கு இதில் ஷிஃப்ட் ஆக போகுது. ஓகே, அப்போது ஐ எம் டேக்கிங், இங்கே வந்து நம்ம வந்து என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா, போன ப்ராடக்ட் நமக்கு என்ன கிடச்சிச்சு, C6H5 CHOH, ஆக்சிஜனில் நெகட்டிவ் சார்ஜ். இப்போ இட் இஸ் கோயிங் டு ரியாக்ட் வித் அனதர் மாலிக்யூல் ஆஃப் பென்சால்டிஹைட், C6H5CHO. கரெக்டாக, C6H5CHO. இப்போ வந்து என்ன ஆகுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, என்ன ஆகுது அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய இந்த நெகட்டிவ் சார்ஜ் எனக்கு இட் ஃபார்ம்ஸ் பாண்ட்.
கரெக்டா? அப்போது அந்த பாண்ட் வந்து என்ன பண்ணும், இந்த கார்பனுக்கும் ஹைட்ரஜனுக்கும் நடுவில் ஒரு பாண்ட் இருக்குல்ல, கார்பனுக்கும் ஹைட்ரஜனுக்கும் நடுவில் ஒரு பாண்டு, அந்த பாண்ட் வந்து எனக்கு டிஸ்பிளேஸ் ஆகிடும். ஓகே, நெகட்டிவ் சார்ஜ் பாண்ட் ஃபார்ம் பண்ண உடனே அந்த பாண்ட் வந்து என்ன பண்ணிடும், நெகட்டிவ் சார்ஜாக மாறிடும். அப்போ H மைனஸ், ஓகே, இந்த ஒரு ஹைட்ரஜன் அயான் எனக்கு தனியாக வந்துடும். அந்த ஹைட்ரஜன் அயான் வந்து எனக்கு அடுத்த ஸ்டெப்பில் என்ன ஆகும், அந்த H மைனஸாக இது வந்து எனக்கு தனியாக வந்துடும். கரெக்டாக? அந்த H மைனஸ் வந்து எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா நேராக போய் இந்த கார்பனை அட்டாக் பண்ணும். அப்போது இந்த கார்பனில் இருக்கிற இந்த டபுள் பாண்டு ஆக்சிஜன் மேலே நெகட்டிவ் சார்ஜாக மாறிடும். இந்த ரியாக்ஷன் எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடக்கும். இந்த ரியாக்ஷன் எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா ரைட் த ப்ராடக்ட் C6H5CHOH, அந்த ஹைட்ரஜன் தான் போயிடுச்சே. ஓகே, அந்த ஹைட்ரஜன் தான் ஷிஃப்ட் ஆகிடுச்சே எனக்கு. ஆக்சிஜனில் டபுள் பாண்ட் அண்ட் இட் இஸ் ஃபார்மிங் அ பாண்ட் வித் வாட்? அவ்வளோதான். எது கூட வந்து நமக்கு பாண்ட் ஃபார்ம் பண்ணும், இது தனியாக வெளில போயிடும். சரியா? இது ஒரு ப்ராடக்ட். ப்ளஸ் அந்த சைடு பாருங்கள், C6H5, ஓகே, சி அந்த ஹைட்ரஜனும் எனக்கு ஆட் ஆகிடுச்சு, CH2, ஆக்சிஜனில் நெகட்டிவ் சார்ஜ், ஆக்சிஜனில் நெகட்டிவ் சார்ஜ். ஓகே, இது வந்து ஃபாஸ்ட் கிடையாது. போன ரியாக்ஷன் தான் வந்து ஃபாஸ்ட்டு, இதுதான் வந்து ஃபாஸ்ட். ஓகே, இது வந்து ஃபாஸ்ட் கிடையாது. ரைட்? தேங்க்யூ ஃபார் டெல்லிங். எஸ்டர்டே சொன்னீங்களா மேம் டெய்லி அட்டெண்டன்ஸ் எடுப்போம்? ஆமாண்டா, எடுத்துகிட்ருக்கேன். வெரி குட். ஸோ இதுதான் நம்மளுடைய ஹைட்ரைட் ஷிஃப்ட். இப்போது தேர்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஆசிட் பேஸ் ரியாக்ஷன். தேர்டு வந்து பாருங்கள், இட் இஸ் ஆசிட் பேஸ் ரியாக்ஷன். மேம் ஆசிட் பேஸ் ரியாக்ஷன் அப்படிங்கிறது வந்து என்னது? ஸோ இங்கே நமக்கு கிடச்சிருக்க இந்த ரெண்டு ப்ராடக்ட்டுமே எழுதிக்கோங்க. C6H5C டபுள் பாண்ட் OOH இருக்குது மேம். அடுத்து வந்து பாருங்கள், இன்னொரு ப்ராடக்ட் நமக்கு என்ன கிடச்சிச்சு? C6H5CH2 ஆக்சிஜனில் நெகட்டிவ் சார்ஜ் மேம். ஓகே, ஸோ இப்போ இந்த நெகட்டிவ் சார்ஜ் வந்து என்ன பண்ணும், இட் ஃபார்ம்ஸ் பாண்ட் இல்லையா? ஸோ இந்த நெகட்டிவ் சார்ஜ் வந்து இந்த ஹைட்ரஜன் கூட பாண்ட் ஃபார்ம் பண்ணுது. ஹைட்ரஜனில் இருக்கக்கூடிய அந்த பாண்ட் வந்து திருப்பி ஆக்சிஜனில் எனக்கு நெகட்டிவ் சார்ஜாக மாறுது. என்ன மேம் இது லூப் மாதிரி நமக்கு இந்த ரியாக்ஷன் போயிட்டே இருக்குது? ஒன்றுமே இல்லை, முடிஞ்சிருச்சு பாருங்கள். C6H5COO, ஓகே, ப்ளஸ் அந்த சைடு பாருங்கள், C6H5CH2OH, ஓகே. ஸோ வி ஹவ் காட் அ ஆல்கஹால், பென்சைல் ஆல்கஹால் நமக்கு கிடச்சிருக்கு. அண்ட் ஆல்சோ இங்கே வந்து பாருங்கள், வி ஹவ் காட் பென்சோயேட். ஓகே, இப்போ சோடியம் அயான் போய் நமக்கு அதில் வந்து ஆட் ஆச்சு அப்படின்னா சோடியம் பென்சோயேட் வந்து நமக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ வி ஹவ் காட் benzoate and then benzyl alcohol and then benzyl alcohol. Okay, super. So இதான் வந்து நம்ம Cannizzaro உடைய mechanism. Now let's go to the crossed Cannizzaro. ஸோ நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு இந்த ரியாக்ஷன் சொல்லி கொடுத்தேன் இல்லையா, அதை ஃபஸ்ட்டு நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ தட் crossed Cannizzaro ஈஸியாக இப்போ நீங்கள் சால்வ் பண்ண போகிறீங்க. பாருங்கள். Hi ma'am, tomorrow I have max pre-quarterly, so I am going to watch this video next time for quarterly. Okay டா, மேக்ஸ் போயிட்டு படிங்க. மேக்ஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜனஸ்ருதி மேம் வந்து உங்களுக்கு நிறையா வீடியோஸ் வந்து போட்டிருக்காங்க. சரியா? ஸோ மேபி யூ கேன் கோ தேர், வாட்ச் அண்ட் தென் கம் பேக். ஓகே, டன்னா? ஓகேடா, சூப்பர். Cannizzaro வாங்க வாங்க வாங்க, நம்ம முடிக்க போகிறோம். ஓகே, யா. ஸோ Cannizzaro ரியாக்ஷனில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், crossed Cannizzaro. ஓகே, ஸோ crossed Cannizzaro நான் வந்து என்ன எடுத்துக்கிறேன், I am going to take ரெண்டு different aldehyde. ஸோ C6H5CHO, it is going to react with HCHO. ஸோ இது வந்து நமக்கு யார் கூடப்பா, கான்சன்ட்ரேட்டட் சோடியம் ஹைட்ராக்சைடு கூட ரியாக்ட் பண்ணுது. அப்போது என்ன ஆகும், நமக்கு இந்த ஹைட்ரஜன் இந்த ஹைட்ரஜனோட போயிட்டு ஆட் ஆகிடும். அப்புறமா இந்த NaOH என்ன ஆகும், NaOH எனக்கு பிரியும், NaOH எனக்கு பிரியும். ஸோ வாங்கப்பா, வில் ரைட் த ப்ராடக்ட். ஸோ C6H5
CH2OH plus இந்த HCOONA இருக்கும் இங்கே HCOONA. ஓகே, ஸோ நமக்கு என்னப்பா ப்ராடக்ட் நமக்கு இங்கே கிடச்சிருக்கு? we have got benzyl alcohol and then sodium formate. ஓகே, and then sodium formate வந்து நமக்கு இதில் ப்ராடக்டாக கிடச்சிருக்கு. சரியா? So is that clear for you? யாருக்கெல்லாம் கிளியரா புரிஞ்சது? ஓகே, ஸோ நம்ம கிளாஸ் வந்து முடிய போகுது. அதுக்கு முன்னாடி யாருக்கெல்லாம் இதோடைய பிடிஎஃப் வந்து வேணும்? ஐ வில் கிவ் யூ த பிடிஎஃப் தான். ஓகே, ஸோ வந்து இன்றைக்கி கிளாஸை கடைசி வரைக்கும் லிசன் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் இந்த பிடிஎஃப். ஆல்டால் கண்டென்சேஷனோட பிடிஎஃப் கொடுத்துருக்கேன், ஹேண்ட் ரிட்டன் பிடிஎஃப். யூ கேன் download it. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா Cannizzaro. Cannizzaro உடைய பிடிஎஃப். ஃபிசிக்ஸ்க்கு வந்து ப்ரீமியர் வீடியோ போயிட்டுருக்கு பாருங்கடா. லைவ் கிளாஸ் இல்லை இன்றைக்கி ஃபிசிக்ஸ்க்கு, ஆனால் ப்ரீமியர் வீடியோ போயிட்டுருக்கு பாருங்கள் நம்ம சேனலில். போயிட்டு பாருங்கள், ஃபைட்டர் பேட்ச் வீடியோ போயிட்டுருக்கு. 20 people are already listening to the class. யா, ஓகேவா? சூப்பர். ஸோ யாருக்கெல்லாம் கிளியராக புரிஞ்சுதா இந்த கிளாஸ்? வந்து யாருக்கெல்லாம் கிளியராக புரிஞ்சுது, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படிங்கிறத let me know in the comment section. சரியா? Okay guys, so thank you so much. Tata.